அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் நமக்கு புரிந்துவிட்டால் அதற்கு பிறகு வருகிற நிருபங்களை நம்மால் ஈஸியாக புரிந்து கொள்ள முடியும். அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் எங்கே ஆரம்பிக்கிறது என்றால் இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படுதலில் ஆரம்பிக்கிறது. இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களிடத்தில் என்ன சொன்னார் என்றால், நான் போகிறேன், நான் போய் பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவேன். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். அப்படி பலனை பெற்றுக்கொள்ளுகிற நீங்கள் என்ன செய்வீர்கள் என்றால், முதலாவது எருசலேமிலும், அதன் பின்பு யூதேயாவிலும், அதன் பின்பு சமாரியாவிலும், அதன் பின்பு உலகத்தின் கடைசி பரியந்தமும் நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அவர் சென்றார். சென்ற பின்பு பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி வைத்தார். பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். அப்படி பரிசுத்த ஆவி இறங்கி வந்தபோது அங்கே இருந்த சீஷர்கள் எல்லோருமே கூட பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள், அல்லது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதென்பது வேறு, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவதென்பது வேறு. ஒரு விசுவாசி ஒரு முறைதான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வான். ஆனால் அதே சமயம் ஒவ்வொரு முறையும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுவான். நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஒரு விசுவாசி ஒரு முறைதான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுவான். ஆனால் அந்த பரிசுத்த ஆவியின் பலனினாலே தான் அடிக்கடி நிரப்பப்படுவான். அதாவது பரிசுத்த ஆவியானவருக்கு அவன் இடம் கொடுக்கிற போது. பேதுரு இப்படி சொல்கிறான், நீங்கள் இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வையுங்கள், அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவி என்கின்ற வரம் உங்களுக்கு அருளப்படும். அதாவது கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒவ்வொருவருக்குமே கூட பரிசுத்த ஆவி என்கிற வரம் அருளப்படுகிறது. அதாவது இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவருமே கூட பரிசுத்த ஆவியை உடையவர்கள்தான். சதீஷ்குமார் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறாரா? எஸ், சதீஷ்குமார் பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறார். இப்பொழுதும் இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் உங்கள் பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்திருக்கிறீர்களா? எஸ், அறிக்கை செய்து மனம் திரும்பியிருக்கிறோம். கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? எஸ், நாங்கள் கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்றால் கவனிங்க, நீங்கள் பாவத்தை அறிக்கை செய்து மனம் திரும்பி கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்கள். இதை செய்தது யார்? பரிசுத்த ஆவியானவர்தான். நீ செய்த பாவங்களெல்லாம் உனக்கு நினைவுபடுத்தியது யார்? பரிசுத்த ஆவியானவர்தான். நீ செய்த பாவங்களெல்லாம் அறிக்கை செய்து மனம் திரும்பும்படி உன்னை வழிநடத்தியது யார்? பரிசுத்த ஆவியானவர்தான். என்றால் பரிசுத்த ஆவியானவர் உன்னுடைய வாழ்க்கையை கவனித்து நீ ரட்சிக்கப்படும்படியாக, உன் பாவங்களை விட்டு விலகி மனம் திரும்பும்படியாக செய்திருக்கிறார். கிறிஸ்துவை உன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்படி செய்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து உன் இருதயத்திற்குள் வருவார் என்றால் அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? நானும் என் பிதாவும் ஒருவரே. பிதாவை கனப்படுத்த வேண்டும் என சீஷர்கள் சொன்னபோது, நீங்க தான் பார்க்கிறீங்களே பிதாவானவரை, என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான் என்றார். நானும் என் பிதாவும் ஒன்றே. இயேசு கிறிஸ்து, பிதா, பரிசுத்த ஆவியானவர், இந்த மூவருமே கூட ஒன்றுதான், ஒருவர்தான். திரியேக தேவன் என்று சொல்லுகிறோம் அல்லவா? இயேசுவுக்குள் பிதாவும் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவரும் இருக்கிறார். வேறு பிரிப்பது சாத்தியம் அல்ல. இயேசுவானவர் உன் வாழ்க்கைக்குள் வந்துவிட்டார் என்றால் அவரோடே கூட பிதாவும் அதேபோல பரிசுத்த ஆவியானவரும் உன் வாழ்க்கைக்குள் இருக்கிறார்கள். இந்த விஷயத்தை மறந்துடக்கூடாது. சோ, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட அந்த சீஷர்கள் அறிவித்த சுவிசேஷத்தின் மூலமாக ஆதி திருச்சபை ஸ்தாபிக்கப்பட்டது. எப்படி? 3000 பேர் அன்று தேவ வார்த்தையை கேட்டு மனம் திரும்பினார்கள், ஆண்டவருக்கு தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள். எருசலேமிலே பெரிய ஊழியம் நடந்தது. இப்போ உங்களுக்காக ஸ்கிரீன்ல ஒரு அட்டவணை காண்பிக்கப்படுகிறது. எந்தெந்த காலங்களில் யார் யார் எப்படி எப்படி ஊழியம் செய்தார்கள். முதல் 2 வருட காலம் பேதுரு மற்றும் அப்போஸ்தலர்கள் எருசலேமிலே செய்த ஊழியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். சபையிலே பரிசுத்த ஆவியானவரின் ஏவுதலால் பேதுரு பிரசங்கம் செய்ததை பார்க்கிறோம். அதன் பலனாக ஆயிரக்கணக்கானோர் ரட்சிக்கப்பட்டார்கள். அதன் அடிப்படையிலே சபை ஸ்தாபிக்கப்பட்டது. இவைகள் எல்லாமே கூட 1வது அதிகாரம், 2வது அதிகாரம், 3வது அதிகாரம், 4வது அதிகாரம் என்று இந்த 4 அதிகாரங்களிலே பேதுரு செய்த அந்த ஊழியத்தை நாம் பார்க்க முடியும். அதேபோல 5, 6 மற்றும் 7வது அதிகாரத்தை பார்க்கும்போது பேதுருவின் ஊழியம் தொடர்ந்து கொண்டிருக்கும். ஸ்தேவானுடைய ஊழியத்தையும் அங்கே நாம் பார்க்கிறோம். சோ, 1வது அதிகாரத்திலிருந்து 7ஆம் அதிகாரம் வரைக்கும் பேதுருவும் சீஷர்களும் செய்த ஊழியம், சபை ஸ்தாபனம், இதெல்லாம் தான் எருசலேமிலே நடந்த ஊழியங்கள். ஏசப்பா என்ன சொன்னார்? பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது முதலாவது எனக்காக எருசலேமிலே சாட்சிகளாய் இருப்பீர்கள். எக்ஸாக்டாக எருசலேமிலே முதலாவது அவர்கள் சாட்சிகளாய் வாழ்ந்தார்கள். ரைட்? இது சுமார் 2 வருட கால சரித்திரத்தை நமக்கு தெரிவிக்கிறது. அதற்கு பிறகு 8வது அதிகாரத்தில்
பிலிப்பு சமாரியா பட்டணத்திற்கு சென்று அங்கே சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். அதாவது இயேசு சொன்னதைப் போல எருசலேமுக்கு அப்புறம் யூதேயா, அதுக்கப்புறம் சமாரியா. தயவு செஞ்சு கவனிக்கணும், எருசலேமிலே, அதாவது எருசலேம் யூதா ராஜ்யத்தினுடைய கேபிட்டல் சிட்டி. அப்போ யூதேயா, அதாவது எருசலேம் அப்படியே கூடவே சேர்ந்து சுற்றி இருக்கிற பகுதிகளில் எல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அதற்கு பிறகு பிலிப்பு சென்று சமாரியா பட்டணத்திலே தேவ வார்த்தையை போதித்ததினாலே சமாரியர்கள் ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். இயேசு சொன்னது போலவே எருசலேமிலே, யூதேயாவிலே, அதன் பின்பு சமாரியாவிலே சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து 9வது அதிகாரம், 10வது அதிகாரம், 11வது அதிகாரம், 12வது அதிகாரங்களிலே, அதாவது மொத்தமா பார்த்தோம்னா அங்கே பேதுருவும் பிலிப்புவும் இதர சீஷர்களும் செய்த ஊழியங்களை குறித்து அங்கே நாம் பார்க்க முடியும். 14 வருடங்கள் ஊழியம் செய்த காலம் என்று 8வது அதிகாரத்திலிருந்து 12வது அதிகாரம் வரைக்கும் வாசிக்கும்போது நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளை வாசிக்கிறீங்களா? அப்படி வாசிக்கும்போது நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, முதல் 4 அதிகாரங்களிலே இடம்பெற்ற அந்த சம்பவங்கள் 2 வருட காலத்தை குறிக்கிறது. 5, 6 மற்றும் 7ஆம் அதிகாரம் கூட அந்த 2 வருட காலத்தை தான் குறிக்கிறது. 8 முதல் 12 வரையிலான அதிகாரங்கள் வரைக்கும் நாம் பார்க்கக்கூடிய ஊழியம் என்பது 14 வருட காலத்தை குறிக்கிறதாக இருக்கின்றது. அதைத் தொடர்ந்து கவனிங்க, 13வது அதிகாரத்திலிருந்து 28ஆம் அதிகாரம் வரைக்கும் பவுல் செய்த ஊழியங்களை குறித்து நாம் பார்க்க முடியும். அது 14 வருட காலத்தை குறிக்கிறவைகளாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்கு பின் 48லிருந்து 62ஆம் வருடம் வரைக்கும் பவுல் செய்த ஊழியத்தை குறித்து அப்போஸ்தலருடைய நடபடிகளில் 13ஆம் அதிகாரத்திலிருந்து 28ஆம் அதிகாரம் வரைக்கும் பவுலின் வாழ்க்கையைத்தான் பார்க்க முடியும். என்றால் கவனிங்க, அப்போஸ்தலருடைய நடபடிகளிலே முதல் 12 அதிகாரங்களில் சீஷர்கள், அதாவது பேதுருவும் பேதுருவோடும் இருந்த சீஷர்கள், அதேபோல பிலிப்பு, அதேபோல ஸ்தேவான், இவர்கள் எல்லோரும் செய்த ஊழியங்கள் அது முதல் 12 அதிகாரங்களில். அதற்கு பிறகு நாம் பார்க்கிற 16 அதிகாரங்களுமே கூட பவுல், பர்னபா, பவுல், சீலா, பவுல், லூக்கா, அதேபோல தீமோத்தேயு, இவர்கள் எல்லாரும் சேர்ந்து செய்த ஊழியங்களை குறித்து 16 அதிகாரங்களிலே நாம் பார்க்கிறோம். இது அப்போஸ்தலருடைய நடபடிகளில் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள். பவுலும் பர்னபாவும் முதலாவதாக அந்தியோக்கியா என்கிற பட்டணத்திலிருந்து இன்னும் அநேக பகுதிகளுக்கு, அநேக பட்டணங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக உயிருக்கே துணிந்து பிரயாணம் செய்தார்கள். கவனிக்கணும், இயேசு என்ன சொல்லியிருந்தார்? நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வீர்கள். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் போது முதலாவது எருசலேமில் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். எருசலேமிலே ஊழியம் நடக்க வேண்டும், சுவிசேஷ ஊழியம் நடக்க வேண்டும். அதைத் தொடர்ந்து யூதேயாவிலே, அதாவது யூதா ராஜ்யத்திலே, அதைத் தொடர்ந்து சமாரியா. சமாரியா என்றால் அது இஸ்ரவேல் தேசத்தினுடைய மையப்பட்டணமாக இருந்தது சமாரியா தான். அதாவது இஸ்ரவேல் ராஜ்யம், அதாவது நாம் ஏற்கனவே பார்த்திருக்கோம், இஸ்ரவேல் ராஜ்யம் 2ஆக டிவைட் ஆனது என்று. அதைத் தொடர்ந்து இஸ்ரவேல் ராஜ்யம், யூதா ராஜ்யம் என்று கவனிங்க, கொஞ்சம் சேர்ந்த மாதிரி நம்ம பார்க்கிறோம். ரைட்? யூதேயா தொடர்ந்து மீதமுள்ள பகுதிகள், அதாவது சமாரியா பகுதிகளுக்கு சென்று சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அதற்கு பிறகு நீங்கள் வெளியே சென்று உலகத்தின் கடைசி பரியந்தமும் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். எக்ஸாக்டா இதைத்தான் பார்ப்போம் அப்போஸ்தலருடைய நடபடிகளில். முதல் 2 வருட காலம் எருசலேமிலும் பின்பு யூதேயாவை சுற்றியுள்ள பகுதிகளிலும் ஊழியம் நடந்தது. 8வது அதிகாரத்திலிருந்து 12ஆம் அதிகாரம் வரைக்கும் சமாரியாவில் நடந்த ஊழியத்தை நாம் பார்க்க முடியும். 13ஆம் அதிகாரத்திலிருந்து 28ஆம் அதிகாரம் வரைக்கும் இந்த பூமியின் கடைசி பரியந்தமும், அதாவது பவுல், பர்னபா, பவுல், சீலா, பவுல், லூக்கா என்று இவர்கள் எல்லோரும் சேர்ந்து, கவனிங்க, இஸ்ரவேல் தேசத்திலும் அதேபோல யூரோப் கண்டத்திலும் சுவிசேஷத்தை அறிவிக்க முயற்சி மேற்கொண்டு பிரயாணம் செய்தார்கள். அதன் பலனாக தேவனுடைய வார்த்தையை கிரியைகளில் காண்பிக்கவும் முயற்சி செய்தார்கள். இவைகள்தான் நாம் அப்போஸ்தலருடைய நடபடிகளிலே பார்க்கிற விஷயம். அப்போஸ்தலருடைய நடபடிகளில் பவுல் 3 தரம் வேறு ஊர்களுக்கு, வேறு பட்டணங்களுக்கு, வேறு தேசங்களுக்கு போக முயற்சி செய்து கொண்டிருந்தான். அதைத்தான் நாம் என்ன சொல்லுகிறோம்? பவுல் செய்த மிஷனரி ஜேர்னி அல்லது சுவிசேஷ பிரயாணம் என்று நாம் சொல்லுகிறோம். முதலாவது பவுலும் பர்னபாவும் அந்த முதல் மிஷனரி ஊழியத்துக்காக பிரயாணம் செய்தார்கள். அப்பொழுது அதற்கான மேப்பை இப்போ ஸ்கிரீன்ல காண்பிக்கிறோம். முதலாவது பவுலும் பர்னபாவும் சேர்ந்து பிரயாணம் செய்த, சுவிசேஷ பிரயாணம் சென்ற ஊர்களை மேப்பிலே உங்களுக்கு காண்பிக்கிறார்கள். இதை குறிப்பாக 13 மற்றும் 14வது அதிகாரங்களிலே நீங்கள் பார்க்க முடியும். ஒருவேளை எழுதிக் கொள்வீர்கள் என்று சொன்னால், முதலாவது மிஷனரி பிரயாணம் 13வது அதிகாரம் மற்றும் 14வது அதிகாரம்
28வது வசனம் வரைக்கும் முதலாவது மிஷனரி பிரயாணம். அதாவது 2 வருட காலம் இவர்கள் பிரயாணம் செய்து 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 சுவிசேஷத்தை அறிவித்து அந்தந்த பகுதிகளில் சபையையும் ஸ்தாபித்து விட்டே போய்க் கொண்டிருந்தார்கள். பவுலும் பர்னபாவும் சுமார் 2000 கிலோமீட்டர் தூரம் பிரயாணம் செய்தார்கள். தயவுசெஞ்சு கவனிங்க, அன்னைக்கெல்லாம் ஸ்கூட்டர் இல்ல, பைக்ஸ் இல்ல, கார்ஸும் இல்ல. ஆனாலும் கூட 2 வருடங்களிலே 2000 கிலோமீட்டர் தூரம் பிரயாணம் செய்து பவுலும் பர்னபாவும் அதேபோல மார்க்குவும், அதாவது மார்க்கு சுவிசேஷத்தை எழுதின மார்க்குவும் இந்த பிரயாணத்துல இருக்கிறான். ஆனா பாதியில தான் அவன் உதறிட்டு போயிட்டான். இவ்வளவு தூரம் என்னால பிரயாணம் பண்ண என்னால முடியவே முடியாதுன்னுட்டு போயிட்டான். எதுக்காக இப்படி பயந்து பயந்து வாழணும், எப்போ உயிர் போகுமோ தெரியாது, எதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு ஊழியம் செய்யணும் என்று மார்க்கு ஊழியத்தை விட்டு விட்டு போய்விட்டதை ஏற்கனவே நாம் தியானித்து விட்டோம். சோ முதலாவது மிஷனரி பிரயாணம், அதாவது 13வது அதிகாரத்திலிருந்து 14ஆம் அதிகாரத்தின் 28ஆம் வசனம் வரைக்கும் ஃபர்ஸ்ட் மிஷனரி ஜேர்னியை குறித்து நாம் பார்ப்போம். சுமார் 2 வருட காலம், சுமார் 2000 கிலோமீட்டர் தூரம் அந்த பிரயாணம் செய்தார்கள். சோ இவைகளையும் நீங்கள் உங்கள் நினைவிலே கட்டாயம் வைத்துக் கொண்டாக வேண்டும். இந்த மேப்பை கூட நீங்க நோட் பண்ணிக்கங்க, ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. கட்டாயமா அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். 2வது மிஷனரி பிரயாணம் உங்களுக்கு நினைவு இருக்கா? மறுபடியும் பிரயாணம் செய்யலாம் என்று பவுலும் பர்னபாவும் பிளான் செய்ய முற்பட்ட போது பர்னபா சொன்னான் மார்க்கையும் கூட்டிட்டு போலான்னு. ஆனா பவுலோ மார்க்கு வேண்டாம், ஏனென்றால் அவனுக்கு ஊழியத்தின் பாரமோ பொறுப்போ கொஞ்சமோ அவனுக்கு இல்லை. ஏற்கனவே முதல் தடவை நம்ம கூட வந்து பாதியிலேயே ஊழியத்தை விட்டுட்டு ஓடிட்டானே, எனவே மார்க்கு வேண்டாம் என்று சொன்னபோது பர்னபா அது கொத்துக்கல, மார்க்கு கட்டாயம் வேணும்னா, நீயே வரலன்னா கூட நான் மார்க்கை கூட்டிட்டு ஊழியத்துக்கு போவேங்கிற மாதிரி பேசிட்டான். அதே மாதிரி மார்க்கோ கூட்டிட்டு பர்னபாவும் போயிட்டான். அதற்கு பிறகு பர்னபா எங்க போனா, எப்படிப்பட்ட ஊழியங்களை செஞ்சான், இதை பத்தி எதுவுமே முழுமையா பார்க்க முடியாது. ஆனால் பவுல் சீலாவை தன்னோடு அழைத்துக் கொண்டு ஊழிய பிரயாணத்தை மேற்கொண்டான். செகண்ட் மிஷனரி ஜேர்னி. பவுல், சீலா, தீமோத்தேயு, அதற்கு பிறகு துரோவாவிலே லூக்கா, எல்லோரும் சேர்ந்து அந்த 2ஆம் மிஷனரி ஜேர்னி பிரயாணத்தை ஆரம்பித்தார்கள். இது அப்போஸ்தலருடைய 15வது அதிகாரம் மற்றும் 16, 17, 18ஆம் அதிகாரங்களில் கூட நாம் பார்க்க முடியும். 15ஆம் அதிகாரத்தின் 36ஆம் வசனத்திலிருந்து 18ஆவது அதிகாரத்தின் 23ஆம் வசனம் வரைக்கும் 2வது சுவிசேஷ பிரயாணம் என்பதை இவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒன்றாக செய்தார்கள். சுமார் 2703 கிலோமீட்டர் தூரம் பிரயாணம் செய்தார்கள். அதை காண்பிக்கிற மேப்பைத்தான் நீங்கள் ஸ்கிரீனிலே பார்க்கிறீர்கள். அதேபோல சுமார் 3 வருட காலத்துக்கு அவர்கள் ஒரே பிரயாணமாக போய்கொண்டே இருந்தார்கள். 3 வருட காலம் பிரயாணம் செய்து அதற்கு முன்பு ஸ்தாபித்த சபைகளெல்லாம் பலப்படுத்தி அற்புதமான ஊழியம் செய்தார்கள். அது 2வது மிஷனரி ஜேர்னி. இந்த 2வது சுவிசேஷ பிரயாணத்தில்தான் பவுலும் சீலாவும் சிறையிலும் அடைக்கப்பட்டார்கள். இவைகளெல்லாம் நடந்தது. ரைட் ஃப்ரெண்ட்ஸ். 3வது மிஷனரி பிரயாணம் 18ஆம் அதிகாரத்தின் 23ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனம் வரைக்கும் 4 வருட காலம் பவுல் மீண்டும் பிரயாணம் செய்து சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக ஒரு டீம் சேர்த்து கொண்டு புறப்பட்டு போனான். அந்த டீமில் யார் யார் இருந்தார்கள் என்றெல்லாம் கூட அந்த அட்டவணையில உங்களுக்காக காண்பிக்கப்படுகிறது. அப்போஸ்தலருடைய நடபடிகளிலே நாம் பார்க்கிறோம். ஜாக்கிரதையாய் நாம் பரிசீலிக்கும் போது பிரயாணம் செய்த தூரம் என்பது சுமார் 2515 மைல்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா ஏறக்குறைய 4000 கிலோமீட்டர்கள். எதை நாம் புரிந்து கொள்கிறோம்? முதல் தடவையாக பிரயாணம் செய்தபோது பவுல் 2000 கிலோமீட்டர் தூரம் பிரயாணம் செய்தான். இப்போ வயசு அதிகமாகுது, 2700 கிலோமீட்டர் தூரம் பிரயாணம் செய்யறான். அதுக்கப்புறம் இன்னும் வயசு கூடுது, 4000 கிலோமீட்டர் தூரம் பிரயாணம் செய்திருக்கிறான். சாதாரணமா வயசாக ஆக ஊழியம் என்பது கொஞ்சம் ஸ்லோவாகத்தான் செய்யும். ஆனால் விசித்திரம் என்னவென்றால் பவுலுடைய வாழ்க்கையிலே வயது கூட கூட அவனுடைய ஊழியமும் கூட கூடிக்கொண்டே இருந்தது. அப்படிப்பட்ட கிருபை தேவன் நமக்கும் அருளினால் எவ்வளவு நல்லா இருக்கும். தயவுசெய்து அப்படிப்பட்ட கிருபை தேவன் அருளும்படியாக நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். ஊழியக்காரனே, கவனிக்கிறியா? வயசு அதிகமாயிடுச்சுல, அதனால வண்டி ஸ்லோவாகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கியே, கவனி. அப்போ பவுலை நீ ஜாக்கிரதையாக கவனிப்பா என்றால் நேரம் நெருங்கி வந்து கொண்டிருப்பதினாலே கவனிங்க. அதற்குள்ள எவ்வளவு ஊழியம் செய்ய முடியுமோ அவ்வளவு ஊழியம் செய்துவிட வேண்டும் என்று அவன் பிரயாசப்பட்டுக் கொண்டே இருந்தான். முதலாவது மிஷனரி ட்ரிப்ல ஏறக்குறைய 2000 கிலோமீட்டர் தூர பிரயாணம். செகண்ட் ட்ரிப்ல 2700 கிலோமீட்டர் தூரம். 3வது ட்ரிப்ல 4000 கிலோமீட்டர் தூரம் பிரயாணம் பண்ணி ஊழியம் செய்ததை நாம் பார்க்கிறோம். அதே சமயத்திலே அவனுடைய ஊழியத்தில் அவனுக்கு துணையாக இருந்தவர்களும் கூட அதிகரித்து கொண்டு வந்ததையே நாம் பார்க்கிறோம். எப்படின்னா, அதாவது கொஞ்சம் கவனிங்க, அந்த மேப்ல இருக்கிறத பாருங்க.
முதல் தடவை பிரயாணமா போனப்ப யார் யார் போனாங்க? பர்னபா, மார்க் 2 பேர் மட்டும்தான் பவுலோட இருந்தாங்க. கவனிக்கிறீங்களா? முதல் தடவையாக பிரயாணம் பண்ணிய போது, சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக பிரயாணம் செய்தபோது பவுலுக்கு துணையாக இருந்தது பர்னபாவும் மார்க்கும். இவங்க 2 பேர் தான் துணையா இருந்தாங்க. 2வது முறை அதேபோல பிரயாணத்தை ஆரம்பித்து ஊழியம் செய்ய புறப்பட்டு போனபோது பவுலுக்கு துணையாக சீலா இருந்தான், லூக்கா இருந்தான், கூட தீமோத்தேயும் சேர்ந்து கொண்டான். ஜாக்கிரதையாய் நாம் பரிசீலித்தால் பவுலுடைய ஊழியம் என்பது அதிகமாகிக் கொண்டே இருந்தது. அதோடு கூட அவனுக்கு உதவுகிறவர்களும் அதிகமாகிக் கொண்டே இருந்தார்கள். சபை மேய்ப்பனே, ஊழியக்காரனே, தயவு செஞ்சு கவனி. நம்முடைய ஊழியம் பெருகுகிற போது ஊழியத்தில் துணையாக வருகிறவர்களும் பெருக வேண்டும், அந்த ஊழியத்திற்கு உதவி செய்கிறவர்களும் பெருக வேண்டும். இன்று கால்வரி டெம்பிள் இவ்வளவு அற்புதமான ஊழியம் செய்ய காரணம் என்னவென்றால், அது சதீஷ்குமார் ஒருவரால் மட்டும் சாத்தியமல்ல, அல்லவே அல்ல, முடியவும் முடியாது. இன்று இப்பேற்பட்ட ஊழியம் நடக்கிறது என்றால் சதீஷ்குமாரை நேசிக்கிற, சதீஷ்குமாருக்கு துணையாக நிற்கிற, இன்னும் உயிருக்கே துணிந்து ஊழியம் செய்கின்ற நபர்கள் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஒரு காலத்தில் சிஎஸ் டீம்ல 100 பேர் இருந்தாங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் 200 பேர் ஆனாங்க, தொடர்ந்து 500 பேர் ஆனாங்க, அப்புறம் அது 1000 பேர் ஆச்சு. இப்போ சுமார் 4000 பேர் கால்வரி டெம்பிளுடைய சிஎஸ் டீம்ல ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதே போல முழு நேர ஊழியத்தில் ஒரு 5 பேர் இருந்தாங்க ஒரு காலத்துல, அப்புறம் 10 பேர் இருந்தாங்க. டே நைட் கஷ்டப்பட்டு ஊழியம் பண்றவங்க. இன்று கால்வரி டெம்பிள்ல சுமார் 400 - 500 பேர் ஃபுல் டைம் ஊழியர்களாக இருக்கிறார்கள். ஒரு காலத்துல கால்வரி டெம்பிள் 25 பேர் தான் இருந்தோம். இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கிறோங்கிறது கால்வரி டெம்பிள் உறுப்பினர்களா உங்க எல்லாருக்குமே தெரியும். அதாவது தேவன் ஒரு ஊழியத்தை, ஊழியக்காரனை ஆசீர்வதித்தார் என்றால் அந்த ஊழியக்காரனோடு ஊழியத்திற்கு துணை நிற்கிறவர்களும் நாளுக்கு நாள் கூடுவார்கள். அதன் பலனாய் ஊழியம் பெருகிக் கொண்டே இருக்கும். அதன் பலனாக அழிந்து போகிற ஆத்துமாக்கள் அதிக அளவுல ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். ரட்சிக்கப்படுகிற ஆத்துமாக்களின் எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கும். அதைத்தான் இப்பொழுது கால்வரி டெம்பிளை நாம் பார்க்கிறோம். முதலாவது 2000 கிலோமீட்டர் தூர பிரயாணம். அப்ப 3 பேர் சேர்ந்து போனாங்க. அதற்கடுத்ததா 2700 கிலோமீட்டர் தூரம் 4 பேர் சேர்ந்து பிரயாணம் செய்தார்கள். இப்ப 4000 கிலோமீட்டர் தூரம் எத்தனை பேர் சேர்ந்து பிரயாணம் பண்ணாங்களாம் பார்த்துடலாம். 3வது மிஷனரி பிரயாணம். லூக்கா, சோபத்தரு, அரிஸ்தாக்கு, செக்குந்து, காய், திமோத்தேயு, தீகிக்கு, த்ரோபபீம். முதல்ல 2 பேர் சேர்ந்தாங்க, அதுக்கப்புறம் 3 பேர் சேர்ந்தாங்க. இப்போ சுமார் 8 பேர் சேர்ந்துகிட்டாங்க. பவுலுடைய ஊழியத்தை நேசித்தவர்கள், பவுலோட கூட பிரயாசப்படுகிறவர்கள், பவுலோடு கூட பிரயாணம் பண்ணுகிறவர்கள் அதிகரித்ததினாலே நாளுக்கு நாள் ஊழியமும் அதிகரித்தது. அதனால்தான் பவுல் ஒரு சந்தர்ப்பத்தில் இப்படி சொல்வான், அப்போஸ்தலரில் எல்லோரை காட்டிலும் நான் அதிகமாக பிரயாசப்பட்டவன் என்று. அப்படி பிரயாசப்பட்டதினால் தான் இருக்கிற அந்த 28 அதிகாரங்களில, அப்போஸ்தலருடைய நடபடிகளில் இருக்கிற 28 அதிகாரங்களில 16 அதிகாரங்களில் பவுல் செய்த ஊழியங்களை பற்றித்தான், ஊழியத்துக்கு உதவியாக வந்தவர்களை பற்றித்தான் எழுதப்பட்டிருக்கிறது. முதல் 12 அதிகாரங்களில் இயேசு கிறிஸ்துவால் தெரிந்து கொள்ளப்பட்ட சீஷர்கள் 12 பேர் சேர்ந்து செய்த ஊழியத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. நண்பு சகோதர சகோதரிகளே, பவுல் எவ்வளவு அற்புதமா ஊழியம் செஞ்சிருக்காங்கிறத பாருங்க. 13வது அதிகாரத்திலிருந்து 28வது அதிகாரம் வரைக்கும் நாம் ஜாக்கிரதையாய் பார்ப்போம் என்றால் 14 வருட காலத்தை அங்கே நாம் பார்க்க முடியும். 3வது மிஷனரி பிரயாணம் எங்கு ஆரம்பித்தது, எங்கு முடிந்தது என்பதையும் ஸ்கிரீனில் பார்க்கிறோம். எனவே ஜாக்கிரதையா இதை நாம் கவனிப்போம் என்றால் புரிந்து கொள்ள முடியும். அதாவது பைபிளை நீங்க வாசிக்கும் போது இந்த மேப்பை பக்கத்திலே நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களால சுலபமா புரிஞ்சுக்க முடியும். அதாவது இந்த இடத்துல இருந்து இவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணியிருக்காங்களா, இங்கிருந்து அங்க போயிருக்கிறாங்களா, வேதத்திலே வாசிக்கிறபடி அந்த மேப்பிலேயே நாம் பார்க்க முடியும் என்பதால் இந்த 3 படங்களையும் கட்டாயம் உங்களோடு கூட வைத்துக் கொள்ளுங்கள். அந்த 3வது பிரயாணத்தின் முடிவிலே பவுல் எருசலேமிலே இருக்கின்ற ஏழைகளுக்கும் துணையாக நிற்க வேண்டும், பொருளாதார உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் பிரயாணம் செய்யும் போது அதற்கு முதலிலேயே 2-3 பேரை அனுப்பி வைத்து, நீங்க அந்த சபைக்கு போங்க, இந்த சபைக்கு போங்க, அங்கெல்லாம் போய் நீங்க சொல்லுங்க, நான் வரப்போறேன். அவர்களுக்கு வேத வார்த்தையை போதித்த பிறகு எருசலேமிலே இருக்கிற சபை கஷ்டத்திலே இருக்கிறது, ஆபத்திலே இருக்கிறது என்பதனால் அவர்களுக்கு காணிக்கை நாங்கள் வாங்கிக் கொண்டு போவோம் என்று சொல்லி முதலிலேயே அதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள். நான் அங்கு வந்த பிறகு ஆண்டவர் நாமத்தால் ஆசீர்வதித்து வேத வார்த்தைகளை சொல்லி நாம் எல்லோரும் கூட பலப்படுத்தி மீண்டும் எருசலேமுக்கு போக வேண்டும் என்று சொல்லி, கவனிங்க, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய முடிவாக இருந்தது. அதே நேரம் எருசலேமுக்கு போனால் அங்கே ஆபத்து இருக்கின்றது என்பதை பரிசுத்த ஆவியானவர் பவுலுக்கு வெளிப்படுத்தினார். அது மாத்திரமல்ல, அங்கே இருக்கின்ற சகோதரர்களில் ஒருவர் இருவர் கூட பவுலுக்கு
கிளியராக சொன்னார்கள். பவுல் அங்க போறதா வேண்டாம், அங்க போனா அங்க ஆபத்து என்றார்கள். அப்பொழுது பவுல் சொல்லுவான், என்னுடைய சகோதரர்களின் நிமித்தம் என் உயிரை இழந்தாலும் பரவாயில்லை, எனவே நான் பயப்படாமல் எருசலேமுக்கு போவேன் என்று அவன் அங்கே தீர்மானம் எடுக்கிறான். அதேபோல எருசலேமுக்கு வந்தான். அங்கே ஜெப ஆலயத்திற்குள்ளே பிரவேசித்தான். எப்பொழுது தான் எருசலேமுக்கு வந்தானோ, ஆலயத்திற்குள்ளே பிரவேசித்தானோ, எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருந்த அவர்கள் அநியாயமாய் காரணமே இல்லாமல் பவுலை பிடித்துக் கொண்டார்கள். அது மாத்திரமல்ல, அங்கே இருந்த அந்த அதிகாரிகளிடத்திலே கொண்டு போய் நியாயம் விசாரிக்கிறேன் என்ற பெயரிலே காரணமே இல்லாமல் பவுலை சிறைச்சாலையிலும் அடைத்து விட்டார்கள். அப்படி அங்கிருந்து பவுலை வேறொரு இடத்திற்கு, வேறொரு அதிகாரியிடம், பின்பு மற்றொரு இடத்திற்கு, மற்றொரு அதிகாரியிடம் என்று 26வது அதிகாரத்திலும் 25வது அதிகாரத்திலும் 27வது அதிகாரத்திலும் கூட இப்படி ஒவ்வொரு இடமாக அலைக்கழித்து பவுலை அதே போல சுவிசேஷத்தை வெளியரங்கமாக பிரசங்கிக்க முடியாமல் கண்ட்ரோல் பண்ணிவிட்டார்கள். ஒரு கட்டத்திலே பவுலை இத்தாலியா என்கிற ரோம பட்டணத்திற்கு கொண்டு போய் விடுகிறார்கள். அப்படி ரோமாபுரிக்கு பயணம் செய்து கொண்டிருந்த போது, கப்பலில் பிரயாணம் செய்து கொண்டிருந்த போது அந்த கப்பல் விபத்தில் சிக்கியதை நாம் பார்க்கிறோம். இவையெல்லாம் நீங்கள் ஜாக்கிரதையாக பரிசீலிப்பீர்கள் என்றால் அப்போஸ்தலருடைய நடபடிகள் 27வது அதிகாரத்திலே கப்பல் விபத்துக்குள்ளானது, அதன் பிறகு அவர்கள் ஒரு தீவுக்கு வந்து சேர்ந்தது. இதை 27 மற்றும் 28ஆம் அதிகாரங்களிலே இந்த விஷயத்தை பார்க்க முடியும். தொடர்ந்து நடந்தது என்னவென்றால், எருசலேம் பட்டணத்திற்கு வந்ததற்கு பிறகு பவுலை சிறைபிடித்து விட்டார்கள். அதற்கு பிறகு அவன் செய்யாத குற்றத்துக்காக அவனை விசாரிக்கிறோம் என்று சொன்னார்கள். இப்படியே வருடங்கள் கடந்து போய் கொண்டிருந்தது. ஒரு கட்டத்திலே பவுலை ரோம பட்டணத்திற்கு அழைத்து போகிறார்கள். அப்படி போய்கொண்டிருக்கிற சமயத்துல அங்கே போகிறான். கவனிங்க, அங்கே போனதற்கு பிறகு சில காலத்திலேயே அங்கு போன பின்பு ஒரு பெரிய தீ விபத்து ஏற்பட்டது. அந்த தீ விபத்து பவுலால் தான் நடந்தது, கிறிஸ்தவர்களால் தான் நடந்தது என்றும் கூட குற்றம் சுமத்தி அநியாயமாய் பயங்கரமாய் பவுலை கொன்று போட்டார்கள். இவைகளெல்லாம் இங்கே நமக்கு எழுதப்படாவிட்டாலும் கூட அதற்கு பிறகு, அதாவது 28வது அதிகாரத்தை நாம் பார்க்கிற போது, அது அப்போஸ்தலனாகிய பவுல் செய்த கடைசி பிரயாணம் என்பது புரியும். அப்போஸ்தலருடைய நடபடிகளின் 28வது அதிகாரம் கவனிங்க. பவுலுடைய கடைசி பிரயாணம். அவன் இத்தாலியா என்ற பகுதிக்கு அழைத்து போகப்பட்டான். அங்கே தான் எந்த தப்பும் செய்யவில்லை என்று விசாரிக்கப்படுவதற்காக அழைத்துச் செல்லப்பட்டான். ஆனால் அங்கே அநியாயம் நடந்தது. பவுலை அநியாயமாய் கொன்று போட்டார்கள். அப்படி அவன் சாவதற்கு முன்பு பவுல் எழுதின நிருபங்கள் தான் மற்ற நிருபங்கள். அதாவது நாம் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினது என்று பார்க்கிறோம் அல்லவா? என்றால் சுமார் 13 நிருபங்கள். 14வது நிருபம் என்பது எபிரேயருக்கு எழுதின நிருபம். அதுவும் பவுலால் எழுதப்பட்டதுதான் என்று அநேக வேத பண்டிதர்கள் சொன்னாலும் கூட, கவனிங்க, சிலர் அது பவுலால் எழுதப்படாததாக இருக்கலாம் என்றும் சொல்லுகிறார்கள். ஆனால் அதிகபட்சமானோர் பவுல் எழுதியதுதான் என்று திட்டமாக சொல்வதனாலே நம்முடைய பைபிளிலும் கூட அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதின நிருபம் என்று அதிலே எழுதியிருப்பார்கள். எனவே அதையும் சேர்த்தால் பவுல் எழுதிய நிருபங்கள் 14 மொத்தம். ரைட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 14 நிருபங்களுமே கூட இப்படி ஊழியம் செய்த காலங்களில் தான் எழுதப்பட்டது. அவைகள் எல்லாம் கவனிங்க, அதற்கு பிறகு இப்படி ஒவ்வொன்றாக தொகுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்றன் பின் ஒன்றாக பைபிளிலும் சேர்க்கப்பட்டிருக்கிறது. சோ புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுதான் அப்போஸ்தலருடைய நடபடிகளின் சரித்திரம். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, உன்னதமான அப்பா, நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் இருந்த அப்போஸ்தலருடைய நடபடிகளை நாங்கள் தியானிக்க, பரிசுத்த ஆவியானவரின் கிரியைகளை நாங்கள் தெரிந்து கொள்ள உதவியிருக்கிறீர். பவுலுடைய ஊழியத்தை குறித்து அறிந்திருக்கிறோம். அவன் எழுதியிருக்கிற அற்புதமான நிருபங்களை குறித்து, அல்லது அப்போஸ்தலருடைய நடபடிகளினுடைய சரித்திர புத்தகம். இதில் அற்புதமாக ஆண்டவரே பவுல் உம்முடைய சுவிசேஷத்தை அற்புதமாக எழுதியதை நாங்கள் வாசிக்கிறோம். அற்புதமான சத்தியங்களை நாங்கள் தெரிந்து கொண்டோம். இந்த புத்தகங்களுக்கு பின்னால் மறைந்திருக்கிற மேலான சத்தியங்களை குறித்தும் ஆண்டவரே நாங்கள் அறிந்து வருகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே ஒவ்வொருவரும் அக்கறையோடும் பக்தியோடும் உறுதியோடும் வேதத்தை வாசிப்பது மட்டுமல்லாமல் இப்படி இந்த சரித்திர பூர்வமான காரியங்களில் ஆண்டவரே பங்கெடுத்துக் கொண்டு வேதாகமத்தை இன்னும் ஆழமாக புரிந்து கொண்டு உம்முடைய வார்த்தையின்படி வாழ்கிற கிருபையருள வேண்டும் என்றும், எளிய உம்முடைய தாசன் செய்கிற ஊழியம் உண்மையானதாகவும் உத்தமமானதாகவும் உம் சித்தத்தின்படியானதாகவும் உம்முடைய வார்த்தையின்படி நடக்கிற ஊழியமாகவும் ஆண்டவரே இந்த ஊழியத்தை கடைசி வரைக்கும் ஆண்டவர் உம்முடைய வருகை மட்டும் பாதுகாக்க வேண்டும் என்று
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமென். எங்கள் முகவரி: கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.